ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. அதாவது விநாயகர் சதுர்த்தி என்று தோப்புகரணம் இட்ஸ் நத்திங் பட் பிரெயின் யோகா. இந்த பிரெயின் யோகா பண்ணுறதுனால நம்ம நாக்கோட மேலானது போடணும். லெஃப்ட்டில் ஹேண்டை வந்து ரைட்டில் இதுலேயும் ஏர்லேயும், ரைட் ஹேண்டை வந்து லெஃப்ட் ஏர்லேயும் பிடிச்சிட்டு உட்காந்து எந்திரிக்கணும். அப்போ நாக்கண்ணத்தில் மேலே இருக்கணும். உட்காரும்போது மூச்சில் இருக்கணும், எந்திரிக்கும்போது மூச்சு வெளில இருக்கணும். இப்படி பண்ணுறது மூலிமா நம்மளோட மனநிலை வந்து சமநிலைப்படும். அப்போ சமநிலைப்படுறதுனால நம்மளோட மைண்ட் வந்து ரிசிப்டிவ் மோடில் இருக்கும். அப்போ நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போய் ப்ரே பண்ணுறது வந்து கைண்ட் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் கான்சியஸ் மைண்டோட இன்ஃபர்மேஷன் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து கொடுக்குறோம். அப்போ உங்களோட செயல்கள் எல்லாம் உங்களை அறியாமல் உங்கள் கான்சியஸ் மைண்ட் ஃபீல் பண்ணிங்களே அதை நோக்கி நடந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் தான் வந்து அந்த காலத்தில் ஒரு பனிஷ்மெண்ட்டே வந்து தோப்புக்காரணும்னு சொல்லி கொடுத்தாங்க, ஒரு நார்மலாக வரதுக்கு. ஸோ அதனால் இது மாதிரி நிறையா பெனிஃபிட் இருக்குது. நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது சூப்பர் பிரெயின் யோகா பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பை யுவர் செல்ஃப். ஸோ நம்மளோட முன்னோர்கள் எளியவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி சின்ன சின்ன ப்ராக்டிஸஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம பிளைண்டாக எதையும் வந்து இது பண்ணாமல் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நன்றி. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நாள் வாழ்த்துக்கள். வாழ்க.